ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தௌ புனः புனः ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनाधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। ஞான சாதனம் கர்ம சாதனம் நம்மக்கிட்ட ரெண்டு இருக்குது. ஏன்னா நம்மளுடைய அகங்காரம் கர்ம விவகாரம் ஞான விவகாரம்னு ரெண்டு செய்துகிட்டே இருக்குது. நான் அப்படிங்கிற ஒன்று கர்ம விவகாரத்தில் நம்முடைய தொழில் அன்றாட நித்திய கர்மா பேசுறது நடத்துறது நிர்வாகம் இதெல்லாம் கர்ம விவகாரங்கிறோம். ஞான விவகாரங்கிறது புலன்கள் மூலமோ உலகத்தை அறிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஞான விவகாரங்கிறது பிரத்யட்சமாக கண் மூலமோ காது மூலமோ இந்திரியங்களில் என்னென்ன கிடைக்குதோ அதை பார்த்துட்ருக்குறோம். இங்கே சூரிய ஒளி வருது, கதவு இருக்குது, மக்கள் இருக்கிறார்கள், சேர் இருக்குது, இது மாதிரிலாம் பார்க்குறோம். இருக்குதுன்னு அறிகிறோம். இது ஞான விவகாரம். இந்த ஞான விவகாரம் நடக்கும் பொழுது மனமோ அதோடைய விவகாரத்தில் இருக்குது, அது உணர்வு விவகாரத்தில் இருக்குது. பார்க்குற பொருளெல்லாம் அது வகைப்படுத்துது. எனக்கு பிடிக்கும், இது பிடிக்காது, எனக்கு பிடிக்கும் பிடிக்காது இல்லை, இது உதாசீனம் அப்படின்னு மூணு இருக்கும். பிரியம் அப்பிரியம் உதாசீனம் அப்படின்னு வித்யாரண்யர் சொல்வார். இந்த உலகம் நமக்கு அப்படி தான் தெரியுது. இது பிடிக்கும், நம்ம வீட்டுக்கு போகும்போது இதை மாதிரி வாங்கிட்டு போகலாம், இது இந்த வாட்சு அவ்வளோ ஒன்றும் சரியில்லை இது அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு முடிவு செய்துட்ருக்குது. அதுக்கேற்ற உணர்வை மனம் உண்டாக்கிட்டு இருக்குது. புத்தி பின்னாடி இருந்து நிச்சயம் பண்ணிகிட்ருக்கு, இது நிச்சயமாக இது தான் அப்படின்னு. குழப்பம் இல்லாமல் இருக்குது. மனம் ஒன்றும் குழம்பும். ஒரு புலன் தருவதை மனம் குழம்பும். இது கயிறா பாம்பா, கயிறு மாதிரி இருக்குது பாம்பாகவும் இருக்குது அப்படின்னு குழம்பும். ஆனால் புத்தி தான் நிச்சயம் பண்ணோம். இப்போ குழப்பம் அடிப்படையில் இருக்கும்போது உணர்வோடு அது இருக்கும். இப்போ மனசில் ஒரு பய உணர்வோடு இருந்ததுன்னா கயிறு பாம்பாக தெரியும். மனசில் ஒரு தெளிவும் அதில் பயமும் இல்லாமல் ஒரு ஆனந்தமும் சந்தோஷமும் இருந்ததுன்னா பாம்பு கூட கயிறாக தெரியும், அது மிதிச்சுட்டு போயிடும். இந்த மனம் உலகத்தை விருப்பெருப்புகளாக ஃபில்டர் பண்ணிடுது. புலன்கள் எதுவுமே செய்கிறதில்ல. கண்ணை இது பிடிக்குதுன்னு கண் எதுவும் டிசைன் பண்ணுறதில்ல. காது எதுவும் முடிவு செய்வதில்லை. அது வெறும் கேட்வே. அதுக்குள்ளே காது வழியாக எல்லாம் உள்ளே போயிட்டுருக்கு. அது ஞான விவகாரங்கிறோம். அந்த ஞான விவகாரத்தில் என்ன நடக்குதுன்னா மனசில் உணர்வு விவகாரம் ஏற்படுது, புத்தியில் இந்த நிச்சய விவகாரம் ஏற்படுது. இது நிச்சயம் பண்ணுது. சித்தத்தில் இந்த தகவல் நமக்கு வேணும் அப்படின்னு நினைவு வச்சுக்குது. எப்படி நினைவு வச்சுக்குது? அதுக்கு தனித்தனி பெட்டி இருக்குது. உறவினர்கள் பெட்டியில் இது போட்டுரும், நண்பர்கள் பெட்டியில் ஒன்று போட்டிருக்கோம், நடிகர்கள் ஒரு பெட்டியில் போட்டிருக்கோம். என்னோட படித்த மாணவர்கள்ன்ற படிப்பு நமக்கு நினைவுகள் தனித்தனி பெட்டியாக இருக்குது. ஒருத்தர் பார்க்கும்பொழுது இப்போ முருகேசன் நான் பார்க்குறேன், முருகவேல் பார்க்குறதுனா என்னுடைய வேதாந்த மாணவர், ஆரம்ப காலத்தில் புஸ்தகம்லாம் செய்வதற்கு உறுதுணையாக இருந்தவர். இதெல்லாம் இவருடைய பெட்டியிலேருந்து நான் எடுக்கிற டேட்டா. இவர் பேசணுன்னா எனக்கு இவரை பற்றி பேசுகிறதுக்கு 1 மணி நேரம் வேணும். அத்தனை தகவல் என்கிட்ட ஒரு இடத்துல சேமிச்சிருக்கிறேன். அது சித்தங்கிறோம். இப்போ சித்தம் எந்நேரமும் விவகாரம் பண்ணிகிட்டே இருக்கு. சித்தந்தான் இந்த காட்சிக்கு இந்த பொருளுக்கு இந்த உணர்வை தரணுன்ற ஒரு டெஃபினேஷன் தருது. இது பயப்பட வேண்டியது, இது கோபப்பட வேண்டியது, இங்கே துக்கப்பட வேண்டியதுன்னு நமக்கு அதுதான் சொல்லிக் கொடுக்குது. சித்தத்தில் இது இல்லைன்னா நாம் ஒரு துக்ககரமான வீட்டில் போய் சிரிப்போம், சிரிப்பு இருக்கிற வீட்டில் போய் அழுவோம். பயப்படுற விஷயத்தில் பயம் இல்லாமல் ஒரு துணிச்சலில் ஏதாவது செய்துடுவோம். துணிச்சலாக இறங்க வேண்டிய காலத்தில் பயந்து போயிடுவோம். இதெல்லாமே இந்த சித்தத்திலேருந்து வருகின்றது தான் அப்ராப்ரியேட் எமோஷனை கொடுக்குது. இந்த பொருள் இதுதான், இது புஸ்தக வகையை சேர்ந்தது, இது ஆன்மீக புஸ்தகங்கிறது
புத்தி நிச்சயம் பண்ணுறதுக்கு சித்தத்தை தான் கன்சல்ட் பண்ணாங்க. சித்தத்தினுடைய பழைய டேட்டாவில் போய் இந்த மாதிரி படம் போட்டிருக்குதே தட்சிணாமூர்த்தி, இது வந்து சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருக்க முடியாது, இது எப்படி இருந்தாலும் வந்து ஸ்தோத்திர பாடலாக தான் இருக்க முடியும் அப்படின்னு புத்திக்கு யார் சொல்லிக் கொடுக்குறது? சித்தந்தான். சித்தங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஞான விவகாரத்தில் சித்தத்தினுடைய பங்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த சித்தத்தின் பங்கை நீங்கள் அனுபவிக்கணும்னா சித்தமே இல்லாதவன் எப்படி இருப்பான்னு நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு நினைவும் இல்லாதவன், அவனுக்கு விருப்பம் இருக்குமா? இதுக்கு விற்கணும்னு அவனுக்கு தெரியல, வெறுக்கணும்னு தெரியல. நான் யாருன்னு ஒருத்தர் தெரிஞ்சால் தானே, நானும் ஒரு டாக்டரு, என்ன இப்படி மக்கள் இப்படி பார்க்குறாங்க, இப்படி நடந்துக்கணும்னு அவனுக்கு தெரியும். அந்த நினைவு இல்லைன்னா, சித்தத்தில் என்னென்னா கோமாளி மாதிரி இருப்பார். பார்க்குறவங்கன்னா என்ன டாக்டர் படித்தவன் எப்படி இருக்கிறாரு, கீழே இருந்து குனிஞ்சு ஏதோ பொறுக்கிட்டு இருக்கிறாரு, அழுக்கானது கூட தெரியாமல் இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ சித்தங்கிறது ஒவ்வொரு வினாடியும் நமக்கு ஒரு ஞான விவகாரத்தை அதுதான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கு. அந்த சித்தம் நினைவுகளை பதிவு பண்ணுறது இல்லாமல், உணர்வுகளை பதிவு பண்ணுறது இல்லாமல், இந்த விஷயத்துக்கு இதுதான், இந்த இதுக்கு இதுதான் உணர்வு அப்படின்னு அறிவையும் கொடுக்குது, உணர்வையும் கொடுக்குது. அப்போ மனமும் புத்தியும் சித்தங்கிறதுலேருந்து முளைக்கிற 2 கிளைகள் தான். அந்த 2த்துக்கும் கிளைகளாக இருக்குது. ஒரு கிளையிலேருந்து தான் புலன்களெல்லாம் வாங்குது. மனங்கிற கிளை வந்து புலன்களை வாங்குது. புத்திங்கிற அது மனசு கொண்டு போய் கீழே சித்தத்தில் கொண்டு போய் நான் இதை பார்த்தேன், இது என்ன செய்யலாம் அப்படின்னு அது உள்ளே போடும்போது மனம் இதுக்கு அப்ராப்ரேட் உணர்வை கொடு அப்படின்னு மனசுக்கு சித்தம் கொடுக்கும். மனசுக்கு புத்திக்கு சொல்லி இதுதான் ஞாபகம் வச்சுக்க, முன்ன பார்த்தல அதுக்கு ரிலேட்டட் தான் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எல்லாமே ரிலேட்டட் நாலேஜாக தான் இருக்குது. அப்சல்யூட்லி நியூ நாலேஜுன்னு உங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒரு புதுசாக ஒரு நாலேஜ் வந்ததுன்னா நீங்கள் அப்சல்யூட்டாக பின்னாடி இருக்கக்கூடிய டேட்டாவில் எங்கே வைக்கலான்னு ஒரு ஆலோசனை பண்ணோம், போட்டுட்டு தற்காலிகமாக இங்கே போட்டு வைப்போம் அப்படின்னு. நாங்கள் கூட பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் கிளாஸிஃபை பண்ணும்போது புதுசாக ஒரு செடியை கண்டுபிடிப்போம். ஆனால் புதுசாக ஒரு ஆனால் ரெப்டைல்னு தெரியுது, ஆம்ஃபிபியன்னு தெரியுது. ஆனால் இந்த ஆம்ஃபிபியன் எதில் போடுறது? ஆம்ஃபிபியனில் போட்டுட்டோம். ஆம்ஃபிபியன்லேயே நிறைய, இப்போ எனக்கு தெரியல சார், ஆம்ஃபிபியனில் 2 இருக்கலாம். ஒன்று வந்து செலைனில் இருக்கலாம், ஒன்று வந்து ராக்கில் இருக்கலாம். சரி, நிறைய வந்து தண்ணி பக்கத்துலேயே இல்லாமல் ஆம்ஃபிபியன்ஸ் இருக்குது. புது ஆம்ஃபிபியன்ஸ் பார்த்தா புழு மாதிரி இருக்குது, தவளை மாதிரியே இல்லை, அது பாம்பு மாதிரி இருக்குது. அது ஆம்ஃபிபியனுங்கிறாங்க. வெறும் மேலோட்டமாக பார்த்தோம்னா அந்த புத்தி எதில் நிச்சயம் பண்ணாது? ஒரு புழு கொண்டாந்து கொடுக்குறேன், நீங்கள் புழுன்னு தானே சொல்லுவீங்க. அது ஸ்னேக்காக கூட இருக்கலாம், ரெப்டைலாக இருக்கலாம், ஆம்ஃபிபியனாக இருக்கலாம், அல்லது அனலிடான்னு சொல்லக்கூடிய ரொம்ப பேசிக் அனிமலாக கூட இருக்கலாம். நான் பார்க்கும்போது தெரியல. சிறு பாம்புங்கிறோம். சிறு பாம்பு புழு வகையை சேர்ந்ததா, பாம்பு வகையை சேர்ந்ததா? நம்ம புத்தி தடுமாறுது இல்லை? அப்போ சித்தத்தில் அதுக்கு உண்டான டேட்டா இருக்குல்ல, நாம் அப்போ வந்து புதுசுன்னு போட்டு வைப்போம், தற்காலிகமாக இதில் போட்டு வைப்போம். அது பேர் டியூட்டிரோனாமின்னு பேர் எங்களுக்கு. டியூட்டிரோனாமி, நாமினா நாமன் கிளேச்சர், டியூட்டிரோனா அட்ஹாக். இப்போதைக்கு இது ஒரு போட்டு வைப்போம் அப்படின்னு. அட்ஹாக் நாமன் கிளேச்சர், அது வந்து டியூட்டிரோனாமி அப்படின்னு. பைபிள்லேயும் டியூட்டிரோனாமின்னு ஒரு சாப்டரே இருக்குது. அவங்களுக்கு தான் நம்ம இந்த வார்த்தை பயன்படுத்துகிறோம். இதுதான் மனத்தினுடைய தன்மை ஞான விவகாரத்தில் இருக்குது. இந்த ஞான விவகாரத்தை வச்சு தான் நாம் அஞ்ஞானத்திலேருந்து ஞானத்துக்கு வரோம். அஞ்ஞானத்தில் வாழ்ந்தவனுடைய ஞான விவகாரம், ஞானத்தில் வாழ்கின்ற ஞான விவகாரம் முற்றிலும் மாறுபட்டுரும். அவனுடைய சுற்றுச்சூழலில் உடம்பு எதுவுமே மாறாது. அவனுடைய ஊர், உலகங்க, பேச்சு, நடத்தை எதுலேயும் மாற்றம் இருக்காது. பொருளாதாரம், ஆரோக்கியம், உறவுகள் எந்த விதமும் இருக்காது. அவனுடைய ஞான விவகாரத்தில் பெருத்த மாற்றத்தை நம்ம பார்க்கலாம். அந்த ஞான விவகாரத்தில் பெரும் பங்கு வகிப்பது எதுன்னா சித்தம். இந்த சித்தத்தில் மிக பழங்காலத்து நினைவுகளெல்லாம் டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணியிருக்கிறதுனால அது உடனுக்குடன் மனசையும் புத்தியும் பழைய போக்கிலேயே தான் அது நிச்சயம் பண்ணும். சட்டுன்னு கோபத்தை உண்டாக்கிடும். திடீர்னு ஒருத்தர் முடிவு பண்ணிவிடும். இந்த உணர்வுடைப்பில் அவன் முடிவும் பண்ணிவிடுவான். இந்த சித்தத்தை நம்ம மாற்ற வேண்டியிருக்குது. அந்த சித்த நாசம், அதை தான் நம்ம வாசனா ஜெயம் அப்படின்னு சொல்கிறோம். ஜீவன் முக்தி விவேகத்தில் இந்த 3ஐயும் அழகாக வித்யாரண்யர் சொல்கிறார்.
வாசனாச்சயம், மனோநாசம், தத்துவ ஞானம் அப்படின்னு 3 அக்கண்ணா மாதிரி போட்டிருக்கோம். இந்த தத்துவ ஞானம் நமக்கு வளர வளர வாசனாச்சயமோ மனோநாசமோ கூடவே நடக்கும். அது எப்படி நடக்குது அப்படின்னு சங்கரர்கிட்ட கேட்டோம்னா, அது அச்சிந்தியா சக்திங்கிறார். என்னால் விளக்கவே முடியாதுங்கிறார். ஆமாம், ஒரு மேஜிக்கலாக நடக்குது. நீங்கள் குருவுடன் சென்று நீங்கள் சிரவணம் கேட்க கேட்க நீங்கள் மாறுறீங்களோ இல்லை, நீங்கள் மாறிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் முன்னெல்லாம் மாறுவதற்கு எத்தனையோ பயிற்சிகள் எடுக்கணும். கோபத்தை அடக்கிறதுக்கு 10 வருஷம் ட்ரைனிங், ஞாபக சக்தியை வளர்க்குறதுக்கு ஒரு 5 வருஷம் ட்ரைனிங், இந்த அபாக்கஸ் செய்யுங்க, இந்த டெக்னிக்கு அந்த டெக்னிக்குலாம் சொல்கிறாங்க. ஆனால் 2 மாதம் 3 மாதம் சிரவணம் உள்ளுக்குள்ளே பெரிய மாற்றத்தை உண்டாகும். நமக்குள்ள நாடி பிராணன்னு சொல்லக்கூடிய இந்த சூக்ஷ்ம சரீரம் இதயத்தில் தான் அது தங்கியிருக்குது. இந்த இடத்துல இருக்குது அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு அதை சொல்கிறான். இது வந்து அங்கே இருக்கக்கூடிய இதை வந்து இதய கமலங்கிற ஹிருதயம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஹிருதய நாடி 101 ஹிருதய நாடிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் ஹிதா நாடின்னு ஒரு நாடி இருக்குது. அந்த ஹிதா நாடி இதயத்தை நனவு கனவு உறக்கத்தில் சமர்ப்பிக்கின்ற ஒரு வாசல். 3 கேட் வால். அந்த ஒரு கேட் வால் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த இதயத்தில் இருக்கக்கூடிய உணர்வு, சித்தம், புத்தி, அகங்காரம் அத்தனையுமே சுஷுப்தின்றதுக்கு வழியாக போயிடும். அதே நாடியில் இன்னொரு வால்வு திறந்துட்டால் கனவாக மாறும். இன்னொரு வாழை இந்த 2த்தையும் மூடிட்டு அது திறந்தோம்னா நனவில் இருப்போம். இந்த ஹிதா நாடி ரொம்ப முக்கியமானது. இந்த ஹிதா நாடி நனவு கனவு உறக்கத்துக்கு மட்டும் கொண்டு போகாமல் பரலோக பிரவேசம்னு சொல்கிறோம் இல்லையா, வேற்றுலக காட்சிகள் இங்கே நம்மளை சுற்றி தானே இருக்கிறாங்க, அங்கேயும் ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த ஹிதா நாடி ரொம்ப முக்கியம். இந்த ஹிதா நாடி யாரால் தன் இஷ்டம் போல் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அவன் வந்து சித்தன்னு சொல்கிறோம். சித்த புருஷன். நிறைய சித்தர்கள் நம்ம பார்த்துருக்குறோம் அஷ்டமா சித்தியில். அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே என்படி செய்தாங்க அவங்களுக்கு தெரியல. இப்போ உங்களுக்கு சயின்ஸாக சொல்கிறேன் நான். ஹிதா நாடியோட கேட்டை உங்களால் திறக்கு. சில பேருக்கு ஆக்சிடென்டலாக அது ஓப்பன் ஆகிடும். பாம்பு கடித்தா கூட சில பேருக்கு அந்த விஷம் ஏறி அவங்க காப்பாற்றிடுவாங்க. அப்புறம் திடீர்னு அவங்க மாறிடுவாங்க, குறி சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களுக்கு புது புது காட்சிகளாக வரும். என்னென்னவோ அப்படியே வருது. இது வந்து ஆக்சிடென்டலாக அந்த ஹிதா நாடியினுடையது. ஒரே சமயத்தில் நனவுலேயும் அல்லது பரலோகத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளுக்கும் அது கேட்டை ஓப்பன் பண்ணிடும். இது வந்து ஒரு சாதனமாக நினச்சி ஆயிரக்கணக்கான வருஷத்தில் ஜனங்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான வருஷமாக இந்த சித்தர்கள் வழி போய் சித்த புருஷர்கள் ஆகணும், அஷ்டமா சித்தி வரணும், இன்னொருத்தர் மனசை நான் பார்க்கணும், இன்னொரு உடம்புக்குள்ளே நான் போகணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப எளிமை. அந்த ஹிதா நாடியை பிரம்மமாக நீங்கள் உங்களை வாழ்ந்துட்டிங்கன்னா இந்த சிரவணத்தினால அச்சிந்தியா சக்தியில் இதெல்லாம் நடக்கும். நீங்கள் அதுக்கு தடை போடாமல் இருந்தால் போதும். சங்கரர் சொல்லியிருக்கிறார், இந்த ஹிதா நாடியை திறக்கிறதுக்கு நீங்கள் எந்த பயிற்சியும் வேண்டாம், சிரவணம் போதும். இப்போ சிரவணம்னா என்ன? வேதத்தை சிரவணம் தான் நம்ம சொல்கிறோம், ஸ்ருதின்னு சொல்கிறோம். அதை காதால் தான் கேட்டாகணும். ஸ்ருதின்னா சப்தம்னு அர்த்தம். காதால் தான் கேட்க முடியும். அதான் அது வந்து ஸ்ரோத்திரம்னு இதுக்கு பேர். சப்தத்துக்கும் ஸ்ருதின்னு பேர், கேட்குறதுக்கும் ஸ்ருதின்னு தான் பேர். அது கேட்கின்ற நிகழ்ச்சிக்கு சிரவணம் அப்படின்னு பேர். இப்போ சிரவணங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தாத்பரிய நிச்சயம் அப்படின்னு சொல்கிறாங்க. குரு சொல்லி கொடுத்தாருன்னா அந்த கல்வியில் என்ன தாத்பரியம் அடங்கியிருக்குது அப்படின்னு பார்க்கணும். 108 உபனிஷத்து இருக்குது. 108 உபனிஷத் பல விஷயத்தை சொல்லலாம். ஒரு சில இடத்துல வந்து சிருஷ்டியை பற்றி அதிகமாக பேசலாம். அதை மட்டுமே முக்கியமாக எடுத்துக்கிட்டவங்க சாங்கியர்கள் ஆகிட்டாங்க. அவங்க பிரதானம் பிரகிருதி என்றதை வச்சுட்டு முக்குணங்களை வந்து அடிப்படையாக வச்சு பிரகிருதியை வந்து ரொம்ப அழகாக பேசினா சாங்கியர்கள் தான். பகவத்கீதையிலேயே சாங்கியர்களை தான் யூஸ் பண்ணி பேசுகிறாரு. முக்குணத்தை பேசும்போதெல்லாம் சாங்கியர்கள் சொன்னதை தான் சொல்கிறார். ஆமாம், அது சாங்கியா ஃபிலாசபி வேதத்தின் அடிப்படையில் வந்ததுனால அது வந்து நம்ம அகமதங்கள் தான் சொல்கிறோம். வேதத்துக்குள்ளேருந்து வந்து வைதிக மதங்களில் தான் ஒன்று.
அநேக ஆத்மாவாதம் அவங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய பிரகிருதி வாதங்களெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. முக்குணங்களை பற்றி பேசுகிறதும், சிருஷ்டி கிரமத்தை சொல்கிறதும், 24 தத்துவங்களையும் 36 தத்துவங்களையும் அதை சொல்கிறதும் அற்புதமாக இருக்கிறத நம்ம பயன்படுத்திக்கலாம். அதன் அடிப்படையில் பதஞ்சலி செய்யக்கூடிய சித்தவிருத்தி நிரோதமாக நம்ம பார்க்குறோம். இந்த சிரவணங்கிறது தாத்பரிய நிச்சயம். 108 உபனிஷத்தோ அல்லது வேதம் முழுக்கவுமே என்ன சொல்ல வருது, அதோட மையக்கருத்து என்ன, பலதையும் பேசுகிற மாதிரி இருந்தாலும் சுற்றி அது விஷயத்துக்கே வரும். கடைசியில் அங்கே தான் வந்தாகணும். ஒரு பிஸ்னஸ்மேன் நம்மக்கிட்ட வந்து ஒரு பொருளை விற்கணும்னா நேராக இந்த பொருளை வாங்கிக்கணும்னு சொல்ல மாட்டார். மற்ற பொருளெல்லாம் கேலி பண்ணுவார், இந்த பொருளை பற்றி அதிகமாக பேசுவார், உங்களை பற்றி புகழ்ந்து பேசுவார். விஷயத்து வாங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த ரேட்டுக்கு இது கொடுக்குறேங்க அப்படின்வார். அவருக்கு மைய கருத்து அதுதான். அப்போ அதில் பார்த்தோம்னா அந்த ஷட்லிங்காணி அப்படின்னு சொல்கிறோம்ல, உபக்கிரம உபசம்ஹாரம், அபூர்வதா, அபியாசம், அர்த்தாபத்தி, உபபத்தி, பிரசம்சா, இந்த மாதிரி குறியீடுகள்லாம் இருக்குது. இதன் அடிப்படையில் நாம் மையக்கருத்து என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதை இந்த ஜேர்னலிசம் படிக்கிறோம், இந்த கான்டென்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது பண்ணிடுது. அதுக்கிட்ட ஒரு டேட்டாவை கொடுத்துட்டோம்னா இதனுடைய மைய கான்டென்ட் என்ன அப்படின்னு கேட்டோம்னா 4 லைனில் சொல்லுது. 100 லைனில் சொன்னால் 100 லைனில் சொல்லுது. அது எதன் அடிப்படையாக அது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது? ஷட்லிங்காணி தான். நாம் சிரவணத்தினால குரு என்ன செய்கிறாரு, இந்த உபனிஷத்தினுடைய தாத்பரியம் என்னங்கிறத கொடுக்குறாரு. தாத்பரியம் என்ன? நான் என்று எனக்கு உணர்வு எப்பவுமே தெரியுது. நான் இருக்கிறேன் என்ற உணர்வு எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அது ஆத்மான்னு தெரியல. நம்ம சிதாபாசனையும் அகங்காரத்தையும் தான் நம்ம ஆத்மான்ற, அதுதான் ஞான விவகாரத்துலேயும் கர்ம விவகாரத்துலேயும் ஈடுபடுறது. ஞான விவகாரத்தில் கர்ம விவகாரத்தில் ஈடுபடுறதுக்கு நமக்கு சிதாபாசன் தேவை, அகங்காரம் தேவை. சிதாபாசன் யாருன்னா அந்த கரணத்தில் நிரம்பி இருக்கின்ற ஆத்மா தான். அந்த கரணங்கிற கண்டெய்னரில் ஆத்மா நிரம்பி இருக்குது. யாரும் அந்த கரணத்தை செய்துட்டு நான் ஆத்மாவை நிரப்பலை. ஆத்மா எப்பவுமே இருக்குது. அந்த கரணம் உண்டாகும்போது வேறு வழி இல்லாமல் ஆத்மாவும் உள்ளே இருக்குது. நம்ம குடத்தை செய்த பிறகு ஆகாயத்தை உள்ளே போடுறதில்ல. குடம் செய்யும் போதே ஆகாயம் உள்ளே இருக்குது. இதுபோல் ஆத்மா எங்கும் இருக்குது, அந்த கரணத்துலேயும் அது இருக்குது. அந்த கரணத்தில் இருக்கின்ற ஆத்மாவுக்கு சிதாபாசன் பேர். இப்படி அந்த கரணத்தில் இருக்கின்ற புத்திஸ்த ஆத்மா அப்படின்னு பேர். புத்தியாக இருக்கின்ற ஆத்மா. இந்த அந்த கரணம் யாருன்னு கேட்டோம்னா ஆத்மா தான். ஆத்மா தானே சிருஷ்டி பண்ணுது, ஆத்மா தானே எல்லாத்துக்கும் மூல காரணம். அப்போ ஆத்மா அந்த காரணமாக இருக்குது. அந்த காரணம் எதுங்கிறது நம்ம நாடி புராணம்லாம் நீங்கள் படிச்சுங்க. இப்போ அந்த காரணமாக இருக்கின்ற ஆத்மா ஞான விவகாரத்தும் கர்ம விவகாரத்தும் பண்ணுது. அந்த ஆத்மா எல்லாருக்கும் தெரியுது. ஏன்னா எல்லாருமே ஞான விவகாரம் கர்ம விவகாரம் செய்துட்ருக்குறோம். அப்போ இது ஆத்மான்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த ஆத்மா கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, அது எதுன்னு ஒன்று தெரியுமா? அதுக்கு அந்த கரண விருத்தியோ ஞான விருத்தியோ அல்லது கர்ம விருத்தியோ இல்லாமலும் கூட அது இருக்கும். இல்லாமலும் அது இருக்கும். நமக்கெல்லாம் என்னன்னா, ஒருவேளை நான் எதுவும் செய்யாமல்லாம் நான் இல்லாமல் போயிடுவேனோ, எதுவும் எனக்கு உணர்ச்சி இல்லாமல் போனால் நான் இல்லாமல் போயிடுவேனோ. இந்த உணர்ச்சியும் செயலும் இந்த உடம்புலேருந்து வர்றதுனால உடம்பு தான் நானுன்னு ஒரு என்ன கர்ம விவகாரத்தை ஞான விவகாரத்தை இதுதான் நமக்கு வந்து ஆயதனங்கிறோம். ஞான ஆயதனம் இது. இதை கவுண்டர் பாயிண்ட். இது டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னா நான் இல்லாமல் போயிடுவேன். இப்போ சிதாபாசங்கிறவன் இந்த மனசுக்குள்ளே நிரம்பி இருக்கிறதுனால, அது தான் இந்த அளவுன்ட்டு நம்ம சுருக்கிட்டதுனால எங்கும் இருக்கின்ற நிலை பரிச்சின்னமாகி பரிச்சேதமாகி நான் உடம்புக்குள் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு உணர்வும், எனக்கு உடம்புக்கு வெளியே உலகம் இருக்குதுன்ற உணர்வும், துவைதம் நமக்கு அழியாமல் இருக்குது. இந்த துவைத பாவத்தை உண்டாக்குறது எதுனா சிதாபாசன் ஒரு முடிவு கட்டியிருக்குது. நான் ஒரு ஞான விவகாரி, நான் ஒரு கர்ம விவகாரி. சுருக்கமாக சொன்னால் கர்த்தா போக்தா. ஆத்மா அகர்த்தா அபோக்தா. அது எங்கும் இருக்குது, என்ன செய்ய போகுது? அது எங்கும் இருக்குது, என்னத்தை அறிய போகுது? எதை அறிஞ்சதுக்கு என்ன பயன்? எதை செய்து எதை அடைய போகுது? அது அது கர்மம் கர்த்தவியம், செய்ய வேண்டியதாக செய்து முடிச்சிடுது. ஆப்தம் ஆப்தவியம், அடையந்தாலும் அடைஞ்சு முடிச்சிது. அப்படிப்பட்ட ஒரு ஆத்மாவை நாம் கர்த்தவியம் இதை செய்தாகணும், ஞாத்தவியம் இதை அறிந்தாகணும், போக்தவியம் இதை அனுபவிக்கணும் அப்படின்னு தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எதையாவது டப்பா இருந்தால் திறந்து பார்க்குறோம், அது ஞான கர்மம்.
ஞான விவகாரத்துக்கு போய்ட்றோம். அதை பார்க்காம இருக்க முடியாது இல்லையா? ஒரு பார்சல் வந்ததுன்னா யாருக்கு வந்தது? நமக்கு வந்தால் கூட முன்னாடி பார்த்துக்கலாம். ஒய்ஃப் வந்துருந்துன்னா அது என்ன ஆர்டர் பண்ணிக்கிறான் எனக்கு தெரியாமல் அதை திறந்து பார்த்துங்க, எல்லாம் அதை வந்து குலுக்கி பார்க்குறது. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு போக்தாவாக, ஞாத்தாவாக, கர்த்தாவாக நாம் ஆழமாக புரிஞ்சு வச்சுருக்கோம். இதில் நம்ம தப்பிக்கவே முடியல. சிரவணம் கேட்க கேட்க இந்த கர்த்தா போக்தா ஞாத்தாங்கிற இந்த விவகாரங்கள் எல்லாம் பயனல்லதுன்னு ஒன்று தெரிய ஆரம்பிச்சிடும். இது அச்சிந்தியா சக்தின்னு ஒரு சங்கரன் நமக்கு சொல்கிறாரு. அது நடக்குங்க. சிரவணத்தில் நீங்கள் என்ன கிடைக்குதுன்னா தாத்பரிய நிச்சயம். அந்த தாத்பரிய நிச்சயத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுது. இது சாமானிய ஞானம். நான் என்னவாக இருக்கிறேன்னு யாருக்கும் தெரியல, எதுவாக இருக்கிறேன்னு தெரியல. இதுவாக இருக்கிறேன்னு தான் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. எதுவாக இருக்குன்னு விசாரிக்கிறதே கிடையாது. அவிச்சார சித்தின்னு பேர். வித்தவுட் என்கொயரி கன்க்ளூஷன். எல்லாருமே கன்க்ளூட் பண்ணுறாங்க இதுவாக இருக்கிறேன். எதுவாக இருக்கிறேன்? எந்த வயசோ அதுவாக இருக்கிறேன். நான் 40 வயசு ஆள், நான் டாக்டரு, நான் என்ஜினியரு. இதுவாக இருக்கிறது முடிவு கட்டி வச்சுருக்கிறாங்க. விசாரணையே பண்ணுறதில்லை. விசாரிக்காமல் எடுத்த ஒரு முடிவில் நாம் எல்லாருமே ஜீவர்களாக கர்த்தா போக்தா ஞாத்தாவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிரவணத்தில் இதுதான் முறியடிக்கப்படுது. உங்களுடைய அனுபவம்னு சொல்லக்கூடிய பிரமாணத்துக்கு நேர் எதிராக சாஸ்திரம் ஒரு பிரமாணத்தை கொடுக்குது. அப்போ 2 ரைவல் பிரமாணம் உங்கள் முன்னாடி இருக்குது. ஏதாவது ஒன்று தான் உண்மையாக இருக்க முடியும். ஒரு பிரமாணம் எதனாலும் தோற்கடிக்கப்படலைன்னா அந்த பிரமாணத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த பிரமாணம் ஏதாவது இன்னொரு பிரமாணத்தினால் நெகேட் ஆச்சுன்னா, பாதிதம்னு சொன்னோம்னா அந்த பிரமாணத்தை நம்ம எடுத்துக்கவே முடியாது. ஒரு மாடல் கூட வச்சுருக்கிறேன். ஒரு 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 தவளை 3D உண்மையான பொம்மை கீழே இருக்கும். மேலே பார்த்தா மிதக்கிற மாதிரி ஒரு நல்ல தவளை. சுற்றினோம்னா சுற்றி நம்ம தவளையை நம்ம பார்க்கலாம். குழந்தைங்க பார்க்கும், அது உடனடியாக கையை தொடும். அங்கே போகும்போது கை அந்த தவளைக்குள்ளே போயிடும். ஒரு பிரமாணம் அது தவளைன்னு சொல்லுது. இன்னொரு பிரமாணத்தை பயன்படுத்தாத வரைக்கும் அது வரைக்கும் தவளை உண்மை. ஆனால் விரலை கொண்டு வச்ச உடனே 2 இந்த பணம் இல்லைங்குது. இப்போ குழந்தை எதை உண்மைன்னு எடுக்கும்? விரலையா கண்ணா? விரலை தான் நம்பும். ஏன்னா கண்ணு தோற்று போச்சு. இப்போ விரலையும் தோற்றடிக்கிறதுக்கு ஒன்று வந்ததுன்னா இதுவும் போயிடும். இப்போ பிரமாணம் கரெக்டாக நமக்கு வேணும். நம்ம பயன்படுத்துகிற பிரமாணத்தை வச்சு நான் ஜீவன், கர்த்தா போக்தா ஞாத்தான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கிறோம். எல்லாருக்கும் இவர் பயன்படுத்துகிற பிரமாணம். ஆனால் நம்மக்கிட்ட இல்லாத பிரமாணம் ஒன்று இருக்குது. அது குருக்கிட்ட இருக்குது, அது உபனிஷத்துக்கிட்ட இருக்குது, அது சப்த பிரமாணம். அது இதெல்லாம் தோக்கடிக்குது. ஆனால் நிறைய பேருக்கு தோக்கடிக்க மாட்டேங்குது. குழந்தை கண்ணை நம்புது, கையை நம்ப மாட்டேங்குது. இப்போ கையில் பார்க்கும்போது அது இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு, இருந்தாலும் பயப்படுது, கிட்ட போக பயப்படுது. அப்போ இன்னும் அந்த கண்ணுனுடைய பலம் அதுக்கு இருக்குது. இன்னொரு 2வது பிரமாணம் ஜெயிக்கலை. ஆனால் அதுக்கு தோணுது இதுதான் அதை விட சக்தி வாய்ந்தது அப்படின்னு. தெரிந்தும் பயப்படுறது இல்லை. அது மாதிரி தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற திருதிருச விவேகத்தினாலேயும் தியானத்தினாலேயும் நம்மிடம் இருக்கின்ற அறிவு பொருள் நம்ம கண்டுபிடிச்சிடறோம். இது பேர் ஞானம். அந்த அறிவு பொருளாக இருக்கின்ற அந்த சித்து, அது சித்தாபாசனாக என்னிடம் இருக்குது. ஆனால் அது இந்த ஞான கர்ம விவகாரம் இல்லாது போகுது. அது சித் மாத்திரமாக இருக்குது, சின் மாத்திரம். எப்பொழுது ஞான கர்ம விவகாரத்தில் இறங்குதோ அப்போ அது சித்தாபாசனம் ஆகிடுது. அப்போது இந்த ஞான கர்மங்கிறது ஆபாசம், அது ஒரிஜினல் ஸ்டேட்டு இல்லை. இப்போ தன்னுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டு இதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா. இப்போ நங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அறிவு பொருள் தூய ஆத்மா, அபகத பாப்மா அப்படின்னு தெரியுது. இது வரைக்கும் தெரியுது ஞானம். ஆனால் உபனிஷத் சொல்லுது இது பிரம்மம். அப்போ 2வது இடி விழுது. இந்த ஆத்மா இங்கே மட்டும் இல்லை, அங்கே தனித்தனியாக இல்லை, இது ஒரு ஆத்மா தான் எல்லாத்துக்கிட்ட இருக்கும்போது அப்போ தான் சத்திய சங்கல்ப சத்திய காமா அப்படின்னு ப்ரொஃபஸர் சொன்னார் நேற்று. அந்த இந்திரனுக்கும் விரோச்சனனுக்கும் பிரம்மாஜி பேசுகிறத கேட்கும்பொழுது என்னை ஒட்டு கேட்டு போகிறாங்க.
இந்த ஆத்மா அபகத பாப்மா சத்திய சங்கல்பக சத்திய காமா சர்வான் காமான் அஸ்னுதே அப்படின்னு சொல்லுது. இந்த உலோகத்தில் இருக்க அத்தனை இன்பங்களும் அவன் அடைகிறான் அப்படின்னு. அதனால் அவங்க 2 பேருமே அந்த ஆத்மாவை கண்டுபிடிக்க ஆசை. அவங்க திரிலோக ராஜாக்கள், விரோச்சனனோ இந்திரனோ 3 உலகத்துக்கு அதிபதிகள். அவங்களுக்கு அசுர அதிபதி 3 லோகத்தில் ஆட்சி செய்கிறாங்க. அப்படி இருந்தாலும் ஆசை விடலையே, இன்னும் ஏதோ அடைய வேண்டியது. சத்திய சங்கல்பம்னா நம்ம ஒரு சங்கல்பம் வச்சோம்னா அது நடக்கணும்னா 4 பேரை துணை வேணும். வீடு கட்டணும்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டேன்னா அதுக்கு லோன் கொடுக்கணும், வீடு கட்டணும் எல்லாம் வேணும். ஆனால் பகவானுக்கு சங்கல்பமே பொருள். சங்கல்பம் எல்லாம் ஆசையாக தான் இருக்குது, அது நிராசையாக போனதே கிடையாது. சத்திய காமான் அவனுக்கு சர்வலோகத்துவ அனுபவத்தை அவன் அடைகிறான் அப்படின்னு அவர் சொன்ன உடனே அவங்க ஆசைப்பட்டு வராங்க. இப்போ நமக்கு என்ன சொல்லுது இந்த சாஸ்திரம்? நீ ஆத்மான்னு எது நினைக்கிறையோ அது பிரம்மங்குது. முதல்ல நம்முடைய பஞ்சப்பிரமாணம் சொன்னதை முறியடித்து ஆத்மாவை கண்டுபிடிச்சோம். இப்போ சப்த பிரமாணத்தை பயன்படுத்தி அதே அந்த பலப்பிரமாணத்தை வச்சு இது பிரம்மம்னு கண்டுபிடிக்கணும் பற்றியா, அது பேர் விஞ்ஞானம்னு பேர். நான் ஆத்மான்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஞானம், அது விஞ்ஞானமாக மாறணும், விசேஷ ஞானமாக மாறணும். ஏதோ இருக்குது இருட்டறையில் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா, அது ஞானம். அது பாம்புன்னு முடிவு பண்ணது விசேஷ ஞானம். ஆனால் எங்கே தப்பு நடந்திருக்குது? ஏதோ இருக்குதுங்கிறதுல தப்பு இல்லை, ஆனால் அது பாம்பாக தெரியறதுல விசேஷ ஞானத்தில் ஒரு 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 அத்தியாசமோ அஜ்ஞானமோ இருக்கிறத பார்க்குறோம். அவங்க உண்மையான விசேஷ ஞானம் என்ன? அது கயிறுங்கிறது. இப்போ எல்லோரும் அங்கே ஏதோ இருக்குதுங்கிறதுல சமமாக இருக்கிறாங்க. ஆனால் சில பேர் கயிறுங்கிறாங்க, சில பேர் ஹோஸ் பைப்புங்கிறாங்க, சில பேர் மாலைங்கிறாங்க, சில பூச்சித்திரங்கிறாங்க, இப்படிலாம் சொல்கிறாங்க. விசேஷ ஞானத்தில் நாம் தவறு செய்கிறோம். ஆமாம், இதே மாதிரி எல்லா மதங்களும் ஆத்மாவை கண்டுபிடிக்கிறதுல ஜெயிச்சிடுறாங்க. ஆனால் இது பிரம்மங்கிறத உபனிஷன் தான் சொல்லுது. அதுதான் தாத்பரியம். சாங்கியமோ வைசேஷிகமோ வேறு இருக்கக்கூடிய நியாயமோ தர்க்கமோ அல்லது இந்த சாங்கியம் வைசேஷிகம் நியாயம் இவங்க 3 பேரும் யோகம் இந்த ஞானம் வரைக்கும் வருவாங்க, விஞ்ஞானத்துக்கு வரமாட்டாங்க. இப்போ சிரவணத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஞான விஞ்ஞானம் கிடைக்குது. ஆத்மாவை அறிந்தோம், அயமாத்மா பிரம்மம்னு அறிந்தோம். திஸ் ஆத்மா இஸ் வெரி பிரம்மம். அயம்னா திஸ் ஆத்மா. இப்போ திஸ்ஸும்போது இது அபரோட்சம். நான் ஆத்மாவை அபரோட்சமாக அனுபவிக்கிறேன். இது வரைக்கும் பிரம்மத்தை பரோட்சம்னு கேள்விப்பட்டிருக்கோம். பிரம்மம் இருந்தது, சிருஷ்டி பண்ணுது, சிருஷ்டிகர்த்தாவாக இருந்ததுன்னு. இப்போ பரோட்ச ஞானம் அபரோட்சமாக மாறுது. அந்த பரோட்ச ஞானம் அபரோட்சமாகிறது பேர் தான் விஞ்ஞானம். இப்போ ஞான விஞ்ஞானேன உனக்கு நான் முழுக்க அசேஷதா நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு பகவத் சொல்கிறார். மிச்சம் மீதி இல்லாமல் ஞான விஞ்ஞானத்தை நான் சொல்லித்தரேன்டா அப்படின்னு சொல்கிறார். இது தாங்க சிரவணம். சிரவணம் முடிஞ்ச பிறகு மனனம். இப்போ சித்தம் என்ன பண்ணணும் தெரியுங்களா? வாசனை எடுத்து விடும். நீ அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாத. உபநிஷத்து எல்லாம் கர்மகாண்ட அவங்கெல்லாம் அப்படி தான் பேசுகிறாங்க. மீமாம்சர்கள் பூர்வ மீமாம்சர் சொல்கிறாங்க, உன்னை பிரம்மம் சொல்கிறதெல்லாம் நீ உண்மையை எடுத்துக்காத, அது பிரமாணம் தான், நீ சத்தியம்தான், உன்னை எஜமானனை புகழ்ச்சிக்காக சொல்லுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய கர்மகாண்டத்தில் ஒரு இடத்துல அந்த வருணன் தான் முதல் கடவுள், ருத்ரன் தான் முதல் கடவுள் அப்படின்னு சொல்லும். இன்னும் இந்த மந்திரத்தில் எப்படி சொல்லிச்சு, இந்த மந்திரத்தில் அதில் நமக்கு தாத்பரியத்தை ஆராய்ச்சி பார்த்தோம்னா எல்லாம் ஈஸ்வரன்னு புரிஞ்சுக்கும். அங்கெல்லாம் சில சமயத்தில் சொல்லும், அர்த்தவாதமாக சொல்லும், ஆத்மா இது பிரம்மேதி உபாசீத அப்படின்னு சொல்லலாம். பிராண இது பிரம்மா இது உபாசீத, காம இது பிரம்ம எதி உபாசீத அப்படின்னு அது சொல்லும். இந்த மாதிரி பஞ்சாகினி வித்யாவோ உபகௌசல வித்யாவோ சாண்டில்ய வித்யாவோ பிராண வித்யாவோ ஓங்கார வித்யாவோ நிறைய தைத்திரியத்திலையும் சாந்தோகசிலையும் நிறைய வித்யா இருக்குது. கிட்டத்தட்ட 35 வித்யா நான் ஒரு முறை லிஸ்ட்டு போட்டேன். எத்தனை வித்யா இருக்குது? இதெல்லாம் உபாசனைகள். அந்த உபாசனைகள் என்ன சொல்லும்,
அகங்கிருக உபாசனையிலால் நீ உன்னை ஹிரண்ய கர்ப்பனாக நினை, நீ உன்னை எங்கும் இருப்பவனாக பார், நீ ஆகாயமாக உன் தலையை நினைத்துக்கொள், காலை பூமியாக நினைத்துக்கொள், நாக்கை அந்தரிக்ஷமாக வைத்துக்கொள் அப்படின்னு ஏதாவது கற்பனையில் அது சொல்லும். அப்படி சொன்னதாங்க அகம் பிரம்மாஸ்மி தத்துவமாசி சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு வேதத்தை படிக்கிறவங்களே ஜெய்மினியினுடைய வழியில் வந்தவங்க கர்மத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஞானத்துக்கு தள்ளி வச்சிடறாங்க. இப்போ சாங்கியர்கள் சொல்கிறாங்க அநேக ஆத்மாக்கள் இருக்குதுங்கிறாங்க. விசிஷ்டாத்வைதிகளும் ஆத்மா பரமாத்மா ஜீவாத்மா அது கான்ஃப்ளக்ரேஷன் ஆஃப் ஜோதி, அதில் டைனி ஸ்பார்க்கு உங்ககிட்ட இருக்குது பாருங்கள். பாரதியார் சொல்ல அங்கே ஒரு அக்னி குஞ்சொன்று கண்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறார், வெந்து தனிந்தது காடு, அதில் மூப்பென்றும் குஞ்சென்றும் பேதம் உண்டோன்னு கேட்குறார். ஆனால் பேதம் இருக்குதுன்னு சொல்லிட்டோம்னா அது விசிஷ்டாத்வைதம், அத்வைதத்தை தான் சொல்கிறாரு. ஆனால் அவர் பாட்டையை வச்சுட்டு விசிஷ்டாத்வைதமாக பேசிட்டு இருக்காங்க. பாருங்கள் தைத்திரிய உபநிஷத்தில் முண்டக உபநிஷம் அப்படி சொல்லுது, காளி கராளிங்கிற நெருப்புலேருந்து அக்னி பிஞ்சுகள் வரா மாதிரி இந்த ஆத்மா உள்ளே இருக்குதுன்னு. இதெல்லாம் மனனம் செய்து பார்க்கணும். சிரவணத்தில் நாம் பிரம்மம்னு ஒத்துக்கிட்டாலும் நம்முடைய சித்தம் கான்ட்ரடிக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். உன் வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்க அப்படியே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் நீ எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லும். நமக்கு படித்த சாஸ்திரங்கள்லாம் இடையூறு பண்ணும். சைவ சித்தாந்தம் அப்படி சொல்லியிருக்காங்க, முப்பொருள் உண்மைன்னு சொல்கிறாங்களே, அங்கே அநேக ஆத்மா தானே சொல்கிறாங்க, ஏகன் அநேகன் வேறு சொல்லியிருக்கிறாங்களே, அவர் ஏகன் நம்மலாம் அநேகன். அப்புறம் அவர் சாயுஜ்யன்ற ஒரு பதவியில் தான் நம்ம ஜெய முடியும், அது என்றைக்கோ வரக்கூடியது. இந்த அத்வைதம் சொல்லுது இப்போவே நீ பிரம்மங்குது, தத்துவம் அசின்னு தான் சொல்லுது, பவதின்னு சொல்லலையே, தத்துவம் பவதின்னா இனிமேல் ஆவ, இது அசின்னு தானே சொல்லுது. இவங்களுக்கு கான்ட்ரடிக்ஷன் நமக்குள்ளேயே வரும். அதை நிவர்த்தி செய்வது தான் சம்சய நிவர்த்தி மனனம், தாத்பரிய நிச்சயம் சிரவணம், சம்சய நிவர்த்தி மனனம். ரெண்டும் முடிஞ்ச பிறகு ஐயம் திரிபு இல்லாமல் அறிந்து கொண்டோம். இருந்தாலும் நம்முடைய வாசனைகள்னால, பூர்வஜன வாசனைகள்னால நாம் ஜீவனாகத்தான் வாழ்வோம். இந்த நாலெட்ஜ் பேங்க்கில் டேட்டாவை வச்சுருப்போம், மனப்பாடமாக சொல்லலாம், எல்லாத்தையும் பண்ணலாம், பாராயணம் பண்ணலாம். ஆனால் வாழ்க்கையில் நாம் பிரம்மமாக வாழ மாட்டோம். காலையில் சொன்னோம், ஒரு பையனுக்கு கான்வெகேஷன் முடிஞ்சு நீங்கள் லாயர் நீ டாக்டர்னு சொன்ன உடனே அவன் அதுலேருந்து டாக்டராக வாழ ஆரம்பிச்சிடான். அவன் முடிவுகளோ பேச்சோ டாக்டராக தான் பேசுகிறான். அதுக்கு முன்னாடி மாணவனை தான் பேசியிருப்பான். என்ன இருந்தாலும் நான் ஒன்றும் டாக்டரில் இப்போ தான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஃபைனல் இயர் கூட அந்த ரிசல்ட் வர முன்னாடி நாள் வரைக்கும் அவன் இருப்பான். அடுத்த நாள் போட்டால் சுரேஷ், டாக்டர் சுரேஷ்னு போடுவான். ஃபோன் எடுத்து பேசும்போது டாக்டர் சுரேஷ் ஸ்பீக்கிங், டாக்டர் போடாமல் பேச மாட்டேன். இன்னும் கூட ரிட்டையர் ஆகி பல வருஷம் கழிச்சு இவங்களும் கூட விடா ஹெச்ஓடி ஸ்பீக்கிங். அவங்க ஹெச்ஓடியாக வாழ்ந்து பழகிட்டாங்க. என்கிட்ட நான் ஃபோன் பண்ணுறேன், கேட்குறேன், என்ன இன்னும் சப்பார்டினேட்டாக தான் நினச்சிட்டு இருக்கிறார். அது என்றைக்கோ 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி அது. அவர் ஹெச்ஓடியாக தான் நான் இருக்கிறேன். ஆனால் இப்போவும் ஹி ட்ரீட்ஸ் மீ ஒன்லி as ஹெச்ஓடி, ஹி கன்சிடர் ஹிம்செல்ஃப் ஒன்லி as ஹெச்ஓடி. அப்போ சாதாரண விஷயத்தில் எல்லாருமே அவ்வளோ உறுதியாக இருக்கும்போது, நாம் பிரம்மமாக இருக்கும்போது நான் பிரம்மன் ஏன் சொல்லக்கூடாது? உபனிஷத் சொல்லுது சாந்தோக்கியம், அதிவாதின்னு பேர் அவனுக்கு. எவன் ஒருவன் பிரம்மத்தை அறிந்தானோ அவனை அதிவாதின்னு சொல்லுவாங்களாம். நீ ஒரு அதிவாதியாக இருக்கிற, எப்போ பார்த்தாலும் பிரம்மத்தை பேசுகிற, நீ எப்போயுமே சாஸ்திரம் பேசிகிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. நீ அதுக்காக ப்ளீஸ் நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹம்பிள்லாம் போகாத, அதிவாதின்னு சொல்லுன்னு சொல்லுது. நீ அதிவாதி என்பது எல்லாருக்கும் பறைசாற்றுன்னு சொல்லுது. சங்கோஜப்படாதே, கூச்சப்படாதே. பரபிரம்மமாக இருக்குது, கூச்சம் என்ன இருக்குது? நீ கோமாளி வேஷமாக போட்டுட்ருக்கிற. மற்றவங்க நினைப்பாங்க பிரம்மமாய் ஒரு கடவுள்னு, கோமாளின்னுப்பாங்க. நான் கோமாளி இல்லை. ஏன்னா சிரவணம் மனனம் தாத்பரிய நிச்சயம் முடிஞ்சு, சந்தேக நிவர்த்தி முடிஞ்சுது, ஐயமும் போச்சு, திரிபும் போச்சு, சந்தேகங்கள்லாம் இருந்தது அதுவும் போயிடுச்சு. ஆல்டர்னேட் தியரிஸு திரிபுகள் அதையும் கூட நம்ம உடைச்சிட்டோம். உண்மையை உண்மைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சிரவணம், ஆனால் பொய்யும் நிரூபிக்கிறது மனனம். பொய்யும் நிரூபிக்கலைன்னா உண்மை உண்மையாக நிற்காது. அப்போ சிரவணம் எவ்வளோ முக்கியமோ மனனம், சிரவண மனம் ரெண்டுத்தையும் குருநாதர் செய்து கொடுப்பார்.
ஆனால் நிதித்தியாசனம் உங்களுக்கு டிகிரி கொடுத்தாச்சு, நான் பிரம்மம்னு வாழ வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. சிரவணம் 100% குரு, மனனம் 50% குரு, 50% மாணவன். நிதித்தியாசனம் 100% மாணவன். பிரம்மமாக நம்ம வாழணும். டாக்டராக வாழ பழகிட்டோம், மாப்பிள்ளையாக வாழ பழகிட்டோம். கல்யாணம் ஆனவுடனே எந்நேரமாக அவன் நினைக்கும், ஐ திங்க் ஐ எம் மேரீடு, ஒய்ஃப் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு நினச்சிக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கும் தாலி தொட்டி பார்க்குறா, நான் மேரீடு, ஐ எம் மேரீடு, நான் இப்போ எனக்கு அந்தஸ்தே வேறு. ஒரு குடும்பத்திலே ஒரு ஃபங்க்ஷனு போனால் அவங்கள வந்து கல்யாண பொண்ணு கொடுக்குற மரியாதை வேறு, சுமங்கலி வந்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. அதே மாதிரி அமங்கலியாக மாறிட்டோம்னாலும் அது மனசுக்குள்ளே எவ்வளோ ஆழமாக பரியுது. இவ்வளோ பழக்கம் உங்களால் முடியுதுன்னா பிரம்மத்தை உங்களுக்கு பழக்க முடியாதா? உங்களுக்கு இருக்கிறதுலே பெரிய லாபம், இருக்கிறது பெரிய லாபம். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. உயர் வர உயர் நலம் அப்படின்னு சொல்லிட்டோம். நிரதிசிய சுகம், சதானந்தம், நிஜானந்தம், சத்தியானந்தம். அப்படிப்பட்டது நம்ம ஏன் அப்படி லாங் ஃபேஸாக இருக்கணும்? ஒய் வி ஃபெயில் டு ஸ்மைல்? என்ன போச்சு? இனிமேல் நமக்கு வந்து குடும்பம் கஷ்டம் இருக்குது, பொருளாதார சிக்கல் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்களே, பிரம்மம் சொல்லுமா? அது ஞான விவகாரம், கர்ம விவகாரத்தில் அது நடக்கும், அது தானாக நடக்கும். பிரம்மமாக நீங்கள் மாறிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஞான விவகாரத்தின் விஷயமே வேறு மாதிரி இருக்கும், கர்ம விவகாரமே வேறு மாதிரி இருக்கும். உலகமே தலைக்கீழே உனக்கு வந்து அடிபணியும். நீ சத்திய சங்கல்பன், சத்திய காமன் ஆகிட்ட. இந்த அல்ப விஷயத்தில் நீ ஈடுபடவே மாட்டேன். ஏற்கனவே இந்த வைண்ட் அப் பண்ண கிளாக் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கும், எய்த விட்டு அம்பு மாதிரி போகும். நீ சாட்சியாக வேடி பார்க்குறது தான் பாக்கி. நீ ஒன்றும் அதில் வந்து எதையும் நீ தொட வேண்டியதில்லை, சரி பண்ண முயலாத. அது சரியாக தான் இருக்குது, சரியாக இருக்காது. நீ எதுக்கு சரி பண்ண முயல்ற? பிராரப்தங்கிறது ஒன்று கொடுக்கப்பட்டதுன்னா அது சரியாக நடக்கும். அதை நம்ம சரி பண்ண வந்து முயற்சி பண்ணுறோம் பாருங்கள், அப்போ தான் நமக்கு அகங்காரம் வெளியே வருது. சரியாக கொடுத்தவர் இறைவன், நான் அதை சரி பண்ணுவேன்னு உள்ளே போயிட்டு போன பாரு, அப்போ தான் அகங்காரி. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? பகவானாக இருக்கிறோம், சரியாக போகுதுன்னு சொல்லுவோம். இன்பமோ துன்பமோ, லாபமோ நஷ்டமோ, ஜெயமோ அஜயமோ, எல்லாமே முன்ன ஞான கர்ம விவகாரத்தில் தான் எனக்கு ஜெயம் அஜயம்னு வேறுபாடு, இன்ப துன்பம்னு வேறுபாடு, லாப நஷ்டம்னு வேறுபாடு. இப்போ எனக்கு நிகழ்ச்சிகள் பிரகிருதியில் மாயால் நடக்கின்ற ஒரு எட்டர்னல் சேஞ்சஸ் பெரிய பிரவாகத்தில் போயிட்டுருது. நான் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த பிரபஞ்சமே அது போக்கில் போயிட்டுருது, முடுக்கிவிட்ட திசையில் அது போகுது. நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியாக இன்று பிரபஞ்சம் நாளைக்கு போகுது, நாளைக்கு இன்றைக்கு இருக்கின்றதை வச்சு நாளைக்கு போக போகுது, நாளை வச்சு அடுத்த நாள் போக போகுது. மழை வருவதும், இடி இடிப்பதும், மக்கள் சாவதும், விபத்து நடப்பதும், உற்பத்தி ஆவதும் யார் கையில் இருக்குது? யார் தடுக்க முடியும்? யார் திட்டம் போடுறாங்க? இதில் நான் ஒரு சின்ன ஒரு தூசு, இதில் நான் வந்து சரி பண்ணுவேன்னு உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன அர்த்தம்? அது இறைவனுடைய பிளானில் நான் எங்கே சின்ன மாறுதல் பண்ண முடியும்? ஒரு மாறுதல் பண்ண வேண்டாம், விட்டுட்டோம்னா அது போகும். சாட்சியாக இருக்கிற பாவனை நமக்கு இந்த நிதித்தியாசனில் வரணும். இன்னொன்று, அகம் பிரம்மம், அகம் பிரம்மம்னு யாரும் ஜபம் பண்ணாதீங்க. ஒரு டாக்டராக டிக்ளேர் பண்ணவன் நான் டாக்டர் டாக்டர்னு ஜபம் பண்ணிகிட்டா இருக்கிறான். அந்த நிமிஷத்தில் ஒரு டாக்டராக போயிட்டு இருக்கிறான், அவன் ஜபம் பண்ணிகிட்டா இருக்கிறான். கிள்ளி பார்த்து நீ டாக்டர் டாக்டர்னு சொல்கிறானா? இல்லை, அந்த நிமிஷத்துலேருந்து அவன் மகாராஜா மாதிரி போகிறான். அதுபோல் பிரம்மமாக வாழுங்க. இப்போ பிரம்மம் எப்படி இருக்கும்? பிரம்மம் வந்து சர்வகதம், சர்வஜன். ஆனால் நம்மக்கிட்ட சர்வகதம் இல்லை, இந்த கேவல சரீரம் தான், இந்த அளவுக்கு மட்டும்தான் நமக்கு இருக்கிறது. அப்புறம் சரீர வியாப்தம் தான் நமக்கு இருக்குது, சர்வஜம் கிடையாது. நம்முடைய சாஸ்திர நாலேஜுக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம், இந்த அளவுக்குள்ளே நாம் இருக்கிறோம். அதனால் நீங்கள் பிரம்மமாக வாழணுன்னா நீங்கள் எங்கே இருக்கிற மாதிரியெல்லாம் கற்பனை பண்ணிக்காதீங்க, அது தோற்று போயிடுவீங்க. யூ வில் ஃபெயில் அட்டர்லி. ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் இட். சர்வாத்ம பூதமாக இருங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க, அது உங்களால் ப்ராக்டிக்கலாக முடியாது. ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்கிறது என்னென்ன, பிரம்மத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குணம் நம்மளுக்கு நிச்சயமாக இருக்க முடியும்னா அது சாந்தம் தான், பிரசாந்தம், இன்னர் கூல். உள்ளுக்குள்ளே எப்போ வந்து ஆழ் மனசில் ஒரு நிறைவு, எல்லாருக்கும் ஆழ் மனசில் ஒரு நிறைவின்மை. அந்த நிறைவின்மை தான் மேல் மனசில் ஞான கர்ம விவகாரத்தில் தூண்டுது. உள்ளுக்குள்ளே நிறைவாயிடுச்சுன்னா
ஞான கர்ம விவகாரத்துக்கு என்ன வழி இருக்குது? நான் ஏதாவது உபகாரம் பண்ணட்டுமான்னு ஞானம் இந்த இந்திரியங்கள்லாம் கேட்கும். உன் வேலையை பாரு. கர்ம விவகாரத்தில் நம்ம இந்திரியங்களும் வாக்கும் நான் ஏதாவது பேசலாமா அப்படின்னு. நீ என்ன பேசி என்னை நிறைக்க போகிற? நிறை குடத்தை இன்னும் யார் நிறைக்க முடியும்? இந்த அமிர்தத்துக்கு இன்னும் யார் சுவை கூட்ட முடியும்? அமிர்தமே சுவைக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குது. இது நீ யாரும் சுவை கொடுக்க வேண்டாம், நிறைக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு ஆழ் மனசில் ஒரு நிறைவு இருக்குது பார்த்தீங்களா? அது தாங்க பிரம்மஞானியினுடைய சுய அடையாளம். மற்றவங்களுக்கு தெரியாது. நாம் அப்பப்போ செக் பண்ணிக்கோம். இன்னர் ட்ராங்குலிட்டி இருக்கா? என் மனசு எப்போவுமே சமாதானத்தில் இருக்கா? என் மனசு எப்பொழுதுமே பூரணமாக திருப்தியாக இருக்குதா? இந்த டப்பியை திறந்து பாரு, அதை திறந்து பாரு, அந்த ஜன்னலில் என்ன பேசுகிறான்னு கேட்டுப்பார். அடுத்து யூடியூப்பில் என்ன வருது, எதைக்குமே நாடலை. ஒரு அன்பர் சொல்லியிருந்தார், எனக்கு மெசேஜ் போட்டிருந்தார், சுவாமி எனக்கு எதையுமே செய்ய பிடிக்கல. முன்னெல்லாம் பாட்டு கேட்பேன், கேட்கறதில்ல. சாஸ்திரம் படிப்பேன், படிக்கிறதில்ல. எதுவுமே செய்யலை. ஒரு மந்தமாக இருக்கணும். ஒரு இது மந்த நிலையா அல்லது ஆனந்த நிலையா? அவர் ஒரு குழப்பமாக இருக்குது. அவர் அப்படி கேட்டார். அப்புறம் என்ன சொன்னேன், இதுதான் உன்னுடைய சுயநிலை. ஞான கர்ம விவகாரம் இல்லாமல் ஆனந்தத்தில் இருக்குது தான் உன் நிலை. உனக்கு விருப்பப்பட்டால் நீ ஒரு டையை கட்டிக்கலாம், விருப்பப்பட்டால் செருப்பை மாற்றிக்கலாம், விருப்பப்பட்டால் ஒரு செயினை போட்டுக்கலாம். அந்த மாதிரி உனக்கு விருப்பப்பட்டால் பாட்டு கேளுங்க. அலங்காரங்கள் தான் இந்த உலகத்தில். நீ பேசுகிறதும் நடந்துக்கிறதும் செய்வதும் நீயாக போட்டு அலங்காரம் தான். ஆனால் அலங்காரம் இருந்தால் தான் நீ இல்லை. அலங்காரத்தை அணியலாம், அலங்காரத்தை கட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொன்ன பிறகு அவருக்கு உறுதி ஆயிடுச்சு. அந்த இடத்துல குருநாதர் ஊர்ஜிதம் பண்ணுறார். உன்னுடைய தன்மை பூரணத்தில் இருக்குது. அதை நீ சோம்பல் நினச்சிக்காத, சோம்பேறித்தன்மை நினச்சிக்காத அப்படின்னு சொல்லியிருக்கார். நமக்கும் அது மாதிரி சில நேரங்களில் இந்த உண்மையை உணர்ந்த பிறகு இன்னும் இந்த பிஸ்னஸை நம்ம தூக்கி பிடிச்சிட்டு இருக்கணுமா? இன்னும் இவங்களை போய் நம்ம சரி பண்ணிகிட்டே இருக்கணுமா? இந்த மாமியாருக்கு எப்போ மகிழ்ச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? இந்த மாமியாருக்கு எப்போவுமே மருமக மகிழ்ச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கணவனும் அதே மாதிரி பெண்கள் நமக்கு எப்போ மகிழ்ச்சி கொடுக்குன்ற சாதனம், போக சாதனமாக நினைக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு எந்நேரமும் அவங்க முகம் வாடாமல் பார்த்துக்கணும். அவங்க முகம் வாடினா போய் கேட்டு ஏதாவது சந்தோஷப்படுத்தணும். இப்போ கோமாளி வேலையாக போச்சு. விதூஷகன் ராஜாவுக்கு எப்போவுமே உற்சாகம் கொடுக்கணுன்னா அவன் ஏதோ விஷ்ணு பண்ணிகிட்டு இருப்பான். அதுக்குன்னே 4 பேர் வச்சுருக்கிறாங்க. விதூஷன் க்ளவுன்ஸின் பேர். நம்ம க்ளவுனாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாரையும் சப்பை கட்டிகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம மேலே விழுந்துடக்கூடாது, நம்ம மேலே பாஞ்சிடக்கூடாது. எப்போவுமே கேடையும் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். டிஃபென்சிவ். அஃபென்சிவாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இது எல்லா விவகாரங்களும் போயிட்ட பிறகு ஒரு மனசுக்குள்ளே புயலடித்து ஓந்த பிறகு ஒரு அமைதி இருக்கும் இல்லையா? அதுதான் பேரின்பம்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் பிளிஸ்ன்னு போட்டு கேபிட்டல் பி போட்ட உடனே ஒரு பிரமாதமான ஒரு பிரவாகத்தில் ஆனந்தத்தில் குதிப்போம் பொழுது அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். நிச்சயமாக கனவுலையும் நடக்காது. ஞானியை தப்பாக இட போட்டுறாதீங்க, உங்கள் ஞானத்தையும் தப்பாக இட போட்டுறாங்க. அப்படி ஒரு நிகழ்ச்சியே நடக்காது. தியானத்தில் நடக்கலாம், அல்லது இந்த இந்திரிய போகத்தில் அது மாதிரி கிடைக்கலாம். ஆனால் ஞானத்தில் அது கிடையாது. உங்களுடைய இந்த சுபாவம் அப்படி பொங்குறது கிடையாது. அது கூம்புதலும் மடிதலும் இல்லாத எப்பொழுதும் இருக்கின்றது பேரின்பங்கிறான். ஏன் அது பேரின்பம்னு சொல்கிறாங்கன்னா, மீதியெல்லாம் இந்திரிய மூலம் வர்ற சிற்றின்பம். கண்ணு கொஞ்சம் நேரம் கொடுக்கும், காது கொஞ்சம் நேரம் கொடுக்கும், நாக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கும். டிஃபன் டைமில் தான் அந்த கேசரி கொஞ்சம் நேரம் கொடுக்கும். எவ்வளோ நேரம் கொடுக்காது. ஆனால் இந்த நிஜானந்தம், நிரதேசிய சுகம், இந்த இன்னர் ஃபுல்ஃபில்மெண்ட், இன்னர் கண்டென்ட்மெண்ட், அது கூடுதலும் குறைவும் இல்லாத அது பேரின்பங்கிறாங்க. இன்பம் இடையராது ஈண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். இன்பம் இடையராது ஈண்டும். இது இடைவிட்டு வர்றது தான் சிற்றின்பம். அதனால் சிற்றின்பங்கள்ங்கிறத நம்ம தப்பாக நினச்சக்கூடாது. சிற்றின்பங்கிறது இந்திரியங்கள் மூலமும் இந்திரியங்களால் பெற்றதை மனசில் நினச்சி பார்க்கறது மூலமும் சிலதெல்லாம் கிடைக்கும். மனசு கூட இன்பத்தை உண்டு பண்ணிக்கும். கற்பனா இன்பம் அதெல்லாம் சில நேரத்தில் கொஞ்சம் நாள் கிடைக்கும். அதுவும் கண்டிஷன். ஒரு காலத்தில் கொடுத்த சிற்றின்பம் இன்னொரு காலத்தில் கொடுக்காது. ஒரு நேரத்தில் கொடுத்த சிற்றின்பம் இன்னொரு நேரத்தில் கொடுக்காது. ஒருத்தருக்கு எடுத்த இன்பம் அவரே மறுபடியும் இன்னொரு நாளைக்கு கொடுக்க மாட்டார்.
அப்போ கால தேச வஸ்து அதில் அது லிமிட்டடாக தான் இருக்குது. ஆனால் இதுவோ எக்காலத்திலும் எவ்விடத்திலும், எக்காலத்திலும் இரவு பகல் நாளைக்கு எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும், வீடு வெளியே ஆஃபீஸு ஒர்க் பிளேஸு எங்கே போயிருந்தாலும் இடத்து சம்பந்தம் இல்லாமல் வஸ்து, இந்த வஸ்து தான் கொடுக்கும், அந்த வஸ்து தான் கொடுக்கும், இந்த வஸ்து தான் கொடுக்கும், இந்த வஸ்து தான் கொடுக்கும், இந்த வஸ்து சம்பந்தம் இல்லாமல் அதீந்திரிய சுகம், இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட சுகம், மனசாலும் வாக்காலும் எட்டி பிடிக்காத ஒரு சுகம், அது பேர் தான் பேரின்பம். அந்த பேரின்பத்தை பேர் வச்சுருக்கிறாங்க. ஆனால் நான் எப்படி உணர்வேன், நீங்கள்லாம் எப்படி உணர்வீங்கன்னா, இன்னர் கூல்னஸ், ஆழ் மனதில் ஒரு நிறைவு. ஏன் நான் ஆழ் மனதுன்னு சொல்கிறேன்னா, மேல் மனதில் நிறைவில்லாதது போல் ஒரு ஆக்டிவிட்டி இருக்கலாம். ஏன்னா நீங்கள் ஞான கர்ம விவகாரத்தில் இருக்கிறீங்க. அப்போ பார்க்கும்போது ஒரு நிறைவேற்றி கொள்வதாக செய்கிற மாதிரி இருக்கும். அனுபவித்து தீர்ப்பதற்காக ஏதோ பண்ணிகிட்ருக்கிறான்னு எனக்கு தோணும். அது மேல் மனசில் இருக்கிற சலனங்கள் தான். சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய அலைகளை வச்சு சமுத்திரத்து ஆழத்தில் அதே மாதிரி தான் டர்மாயில் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அந்த சமுத்திரத்தின் ஆழம் அது கம்பீரங்கிறாங்க. கம்பீரம்னா அளவிட முடியாத ஒரு நிலை. நம்ம கம்பீரம்னா வேறு நினச்சிட்டு இருக்கோம். கம்பீரம்னா ஆழங்காண முடியாத ஒரு நிலை. அதனால் சங்கரனுடைய பாஷ்யத்தை காம்பீரியம்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு காம்பீரியம் இருக்குது. அது தோண்ட புது அர்த்தம் கிடைக்குது. உபனிஷத்துலேருந்து நமக்கு கிடைக்கிற அர்த்தத்தை விட பாஷ்யத்தை படிக்கும்போது இன்னும் நிறைய புது அர்த்தங்கள் நமக்கு வருதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்னும் சங்கர பாஷ்யத்துக்கு டீக்காக வந்துகிட்டே தான் இருக்குது. இதுதான் டேக் ஓவர் இன்ஃபர்மேஷன். நிதித்தியாசனங்கிறது நீங்கள் பிரம்மத்திலிருந்து நழுவாமல் இருப்பது. பிரம்மஸ்திதி, பிராமி, அமனிய பாவம், இன்னர் ட்ராங்குவிலிட்டி, இன்னர் கூல்னஸ், ஆழ்மனசில் ஒரு திருப்தி, இதுதான். இது ஆனந்தம்னு அவங்க சொல்கிறதுனால நமக்கு இன்னும் ஆனந்தம் அந்த மாதிரி வரலையே, அது ஏதோ ஒரு செகண்டில் வருமோ அப்படின்லாம் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. அது பெரிய சம்சாரம் ஆகிடும். அதை தேடிட்டு அலைஞ்சிக்கிட்டு இன்னொரு வேற ஒருவர்கிட்ட போயிட்டு தலைக்கீழ நிற்க வச்சுடுவார். சிரசாசனம் இன்பம் பேரின்பத்துக்கு முன்பு கொடுத்த டெக்கரேஷனுக்கும் இப்போ வரிசையாக கொடுத்துட்டு வர டெக்கரேஷனுக்கும் கொஞ்சம் நல்லா டிஃப்ரென்ஸாக நம்மளுக்கு இப்போ இருக்குது. ஆமாம், நாளைக்கு வேறு மாதிரி சொன்னாலும் சொல்லுவோம். சிற்றின்பத்தை ஒருத்தர் சில பேர் இப்படி புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பேன். இப்போ வேறு மாதிரி புரிஞ்சிக்கிற கூட்டம் இருக்கும்போது நான் சொல்வேன். ஏன்னா கூட்டத்தில் யார் யாருக்கு அதுக்கு வாட்சியார்த்தம் வச்சுருக்கிறாங்கன்னு பார்த்து அதை உடைக்கிறது தான் நமக்கு. இப்போ சிரவண மன நிதியாசனத்துக்கு இப்போ நான் பேசுகிறது வேறு மாதிரி இருக்கலாம். இப்போது சில பேர் ஒரு மனநத்தை வேறு மாதிரி வச்சுருக்கலாம், சிரவணத்தை வேறு மாதிரி வச்சுருக்கலாம். அதுக்காக தான் சிரவணம் தான் சொல்லப்பட்டிருந்தேன்னா பட்டணம் கிடையாது. பட்டணம்னா புசம் படிக்கிறது. அதனால் நீங்கள் சிரவணம் மட்டும் பண்ணால் போதும். நான் இதெல்லாம் படிக்கலையே அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாருக்கும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. இளைஞரால் தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 30 வருஷம் இருக்குது. வயோதிகர்களுக்கெல்லாம் படிக்கிறது எங்கே நேரம் இருக்குது? கண்ணு இல்லை, ஓய்வு இல்லை. புத்தகம் திறந்தால் நாம் எழுதுகிற புக்கெல்லாம் கனகனமாக இருக்குது. கையில் தூக்கி வச்சு படிக்கிற மாதிரி இல்லை. அவங்களுக்கு படிக்க முடியாது. அதனால் படிக்கலையேங்கிற கவலை எல்லாம் வேண்டாம். சிரவணம் தாத்பரியம் நிச்சயம் ஆகிடுச்சா? மனனம் செய்து ஐயம் திரிபு இல்லையா? நிதித்தியாசனம் பண்ணி பிரம்மமாக வாழ்வோம். பிரம்மத்திலேருந்து நழுவ வேண்டாம். அந்த நழுவாத ஸ்திதியாக இருக்கிறது தான், அந்த பிரம்ம நிலையில் இருக்கிறது தான் ஞா பிரக்ஞா. அதுலேயே நழுவாமல் இருக்குது தான் ஸ்திதி, ஸ்தித பிரக்ஞா. சொல்கிறால ஸ்தித பிரக்ஞான் கா பாஷா கா ஆசீத அப்படின்னு கேட்குறான். அவர் என்ன பேசுவார், எங்கே உட்காந்துருப்பார்? இப்போ பகவான் அதுக்கு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? இப்போ நான் சொல்கிறது சிதப்பிரஜை எப்படி இருப்பான்? பிரம்மத்திலேருந்து நழுவாமல் இருப்பான். He has conquered. Kingdom is his. He is a Maharaja. அதுதான் மகாத்மாவெல்லாம் மகாராஜ் அப்படின்னு தான் கூப்பிட்றாங்க. பரமஹம்சா அப்படின்னு தான் கூப்பிட்றாங்க. ஹம்சாங்கிற வேறு, இது பரமஹம்சா. ஹம்ச சந்நியாசி சாதன ரூபத்தில் இருக்கிறவர்.
பரமஹம்ச சன்னியாசி சாத்திய ரூபத்தில் இருக்கிறது. நீங்கள்லாம் பரமஹம்சர்கள் சாத்திய ரூபத்தில் இருக்கு. உங்களை கம்மியாக நீங்கள் எடை போடாதீங்க. மற்றவங்க எடை போடுறதை வச்சு நீங்கள் உங்களை எடை போடாதீங்க. உங்களை தப்பாக எடை போடுறதுக்கு என்றைக்கும் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. நாம் பிரம்மங்கிறத உணரணும்லாம் எதிர்பார்க்காதீங்க. உணர்ந்துக்கிட்டே தான் இருக்கிறீங்க. தப்பாக உணர்ந்துட்டு இருக்கீங்க. நான் சரியாக உணர வைக்கிறேன். மேல் மனசில் இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள் தான் நான் நினைக்காதீங்க. ஆழ் மனசில் இருக்க ஒரு நிறைவை எப்பொழுது நீங்கள் உணர்வீங்க. அன்றாட வாழ்க்கையில் உங்கள் பேச்சில், நடவடிக்கையில், முடிவெடுக்கிறதுலையோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த நிறைவு தான் எல்லாம் முடிவெடுக்குது. நிறைவின் அடிப்படையில் நம்ம செய்கிறோம். அதை நிறைச்சிக்கிறதுக்காக செய்கிறதில்ல. அஞ்ஞானிகளெல்லாம் தன்னை நிறைச்சிக்கிறதுக்காக பேசுகிறாங்க, தன்னை நிறைச்சிக்கிறதுக்காக அனுபவிக்கிறாங்க, தன்னை நிறைச்சிக்கிறதுக்காக பல காரியங்களில் ஈடுபடுறாங்க, எல்லா கர்ம விவகாரமும் பண்ணுறாங்க. ஆனால் ஞானி தன்னை நிறைத்து கொள்வதற்கு செய்வதில்லை, நிறைவாக இருப்பதனால செய்கிறான். நான் நிறைஞ்சு போச்சு, இப்போ உபரியான எனக்கு நேரமும் இருக்குது, பொருளும் இருக்குது, அறிவும் இருக்குது, யார் யாருக்கு வேணுமோ அள்ளிட்டு போங்க அப்படின்னு செய்கிறோம். சரி, இப்போ நம்ம இந்த அமைவுரை நம்ம ராஜரத்னத்துக்கிட்ட கொடுத்துட்டு இந்த நிகழ்ச்சிகளை நம்ம நடத்திக்கிட்டு இருங்க. நான் ஈவினிங் வந்து மறுபடியும் உங்களோட கலந்துக்கிட்டு சம்மரைஸ் பண்ணிவிட்டு இந்த நிறைவை நம்ம வேலிடேஷன் பண்ணிக்கலாம்.